இன்னைக்கு நம்ம பாடி ரீகாம்போசிஷனோட டே 7. நம்ம ட்ரெயின் பண்ண போறோம் பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ். நேத்து பண்ண லெக் செஷனால லெக்ஸ் இன்னும் ரீகவர் ஆகல. டியூ டு தட் ஃபேஸ்ட் மிட் நைட் கிராம்ஸ் அண்ட் ஸ்டில் ஃபீலிங் த சோர்னஸ் அண்ட் பெயின். இந்த பெயின்ல கூட காலையில ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண கிளம்பிட்டேன். Now cardio and 10,000 plus steps, is that really important? My opinion, it is the most important because biceps, chest, back இதெல்லாம் செகண்டரி மசில்ஸ் தான். பட் பிரைமரி மசில் ஹார்ட் தானே. அது ஹெல்தியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நீங்களும் ஹெல்தியா இருப்பீங்க. அண்ட் எவ்வளோ நல்லா உங்க கார்டியோவாஸ்குலர் ஃபேஸ் இருக்கோ அவ்வளோ நல்லா உங்க பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஜிம்ல. யூ கேன் டூ எனி டைப் ஆஃப் கார்டியோ லைக் வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங். எனக்கு வாக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதான் ஐ கீப் கோல்ஸ் ஆஃப் 10,000 ஸ்டெப்ஸ் டெய்லி. அண்ட் இஃப் யூ லவ் இட் யூ வில் டூ இட். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணுங்க, பட் கண்டிப்பா பண்ணுங்க. அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எடுத்துட்டு ஜிம் வந்துட்டேன். பேக்குக்கு செஸ்ட் சப்போர்ட்டட் ரோஸ் 2 செட், லேட் புல் டவுன் 2 செட், அப்புறம் ரேட் 2 செட் அடிச்சுட்டு நம்ம ஃபாலோவர் ஸ்ரீ சொன்னாரு ட்ரைசப்க்கு ஸ்கல் கிரஷரோட ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. நானும் ட்ரை பண்ணேன். அவர் சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, அதை விட பயங்கரமா இருக்கு. பம்ப் அண்ட் ஃபீல் ரெண்டுமே. தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன் ஸ்ரீ. அப்புறம் புஷ் டவுன் 2 செட் அடிச்சுட்டு பேக் அண்ட் ட்ரைசப் மசில்ஸை ஃபுல்லா கிழிச்சாச்சு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண வந்துட்டேன். 12,000 ஸ்டெப்ஸ் டன். ஆர் கோல் வாஸ் ஆஃப் 10,000 ஸ்டெப்ஸ். கூடிய சீக்கிரம் அதை 12 or 13,000க்கு புஷ் பண்ண பார்ப்போம். நவ் லெட்ஸ் டூ இட் அகைன் டுமாரோ வித் சேம் மைண்ட், சேம் கிரைண்ட்.